Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது கைஜோ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 6 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்ல வைஸ் கேப்டன் ஹோஷினா கைஜூ நம்பர் 9 நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து எதிர்த்தாதான் ஜெயிக்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாம அது மத்த கைஜூஸையும் உருவாக்குது அப்படின்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டான்ல. அதை கேட்டவொன்னு அங்க ஒரே பரபரப்பு. ஆனா அதை நம்பவும் முடியல. மேபி நம்பர் 10 கைஜூ வந்து பொய் சொல்லி இருந்துச்சுன்னா அதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனா ரீசெண்டா இப்போ புதுசா கைஜூஸுங்க வருதுங்க. ஒன்னொன்னு வெரைட்டியா இருக்குது. வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டிடியூடோட அளவு 2.6 இருந்து 4.8 வரைக்கும் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்படி இந்த டேட்டாலாம் வச்சு பார்க்க போது அத்தனையுமே ஒத்து போகுது. இதுங்கெல்லாம் ஏன் வருது எதுக்கு வருதுன்னு ஒன்னும் தெரியல. ஆனா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அதோட எனர்ஜி பயங்கரமா இருக்குது. பூமிக்கு அடியில டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்குதுல்ல, அதுல நடக்கிற மாற்றங்களால சுத்தி இருக்க செடிங்க பூச்சிங்க அப்படின்னு அதை சுத்தி இருக்கிறது எல்லாமே மாற்றம் அடைஞ்சு இந்த மாதிரி கைஜூஸுங்க உருவாகுதுங்க. இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் கைஜூ நம்பர் 9 இன்னொரு கைஜூவை உருவாக்குது. அதோட பேஸ் எங்க இருக்கு என்னன்னு ஏதாச்சும் லொகேஷன் தெரியுமான்னு கேட்டா அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட உருவத்தையே மாத்திக்குது. அதனாலேயே அது எங்க இருக்கு என்னன்னு கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அது நிறைய டைகை ஜூஸை உருவாக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஏகப்பட்ட எனர்ஜிஸ் தேவை. அப்படி பார்க்கும்போது அது பிலிப்பைன்ஸுக்கும் யுரேஷியன் பிளேட்ஸுக்கும் நடுவுல தான் எங்கேயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட கான்டாக்ட் பாயிண்ட் மட்டும் எங்க இருக்கு என்னன்னு கிடைச்சா போதும், ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அது மனுஷங்களால ரீச் பண்ண முடிஞ்ச இடத்துல தான் இருக்கும் அப்படின்ட்டு கடலுக்கு நடுவுல ஒரு இடத்த காட்டுவானுங்க. அவ்வளவு பெரிய ஏரியால போய் தேடுறதுன்னா அவ்வளவு ஈஸியா? இதை கண்டுபிடிக்க கண்டிப்பா வருஷ கணக்கில் ஆகும். அப்படின்னா அடுத்து அதை ஏதாச்சும் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு கடுப்பா கேட்பாங்க. அப்போ மீனா என்ன சொல்லுவா, 10 இன்னொரு மேட்டரையும் சொல்லியிருக்கும். நம்ம 9ஆல அதை அப்சர்வ் பண்ணுதல்ல மனுஷங்களை, அவங்களோட மெமரிஸ் அதால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படின்னா இந்நேரத்துக்கு ஜெனரலோட ஃபுல் பவர் என்ன, இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, கைஜோ நம்பர் 10 இது எல்லாத்த பத்தி அதுக்கு தெரிய வந்திருக்கும்ல. இதை கேட்கும்போது இன்னும் எல்லாத்துக்கும் பீதி ஆகுது. இன்னும் சில மாசங்களுக்கு ரேஸ்ல ஓடுற மாதிரி இவங்க ஓடிக்கிட்டு இருந்தா மட்டும்தான் அது எதிர்பார்க்காத அளவுக்கு இவங்களால ஏதாச்சும் பண்ணி ஜெயிக்க முடியும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இப்ப இருக்க ஃபைட்டிங் ஃபோர்ஸை பத்தி அதுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே இவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப ட்ரைனிங்ஸா இருக்கவங்க அப்புறம் ஷார்ட் பீரியட்லயே பயங்கரமா சண்டை போட்டு மேல வந்திருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் இவங்களை காப்பாத்த ஒரே வழி. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இன்னும் சில பல கைஜூஸோட பவர்ஸ் எல்லாம் இருக்குது. மெயினா அந்த நம்பர் 6ஓட பவர்ஸ் எல்லாம் இன்னும் சும்மாவே தான் இருக்குதாமா. அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணணும். அது சாதாரண வெப்பன் இல்ல, அதுவுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப டேஞ்சரான வெப்பன். சோ என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா, கைஜூவோட கிங் ஒன்னு இருக்குது, அந்த பவரை யூஸ் பண்ணி இப்ப இருக்க கைஜூ கூட மோத விடலாம். அப்ப கண்டிப்பா இவங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது இல்ல. அதுக்கான ஆள் யாராச்சும் செட் ஆவாங்களான்னு பார்த்தா நம்பர் 6ஓட பயாலஜிக்கல் சைனு இவங்க கிட்ட இருக்க ஒரு ஆளோட நல்லாவே மேட்ச் ஆகுது. ஆனா அவன் அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய ஆளெல்லாம் இல்ல, ஆவரேஜா தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். மத்த டிவிஷன் ஆளுகளுக்கெல்லாம் இப்படி ஒருத்தன் இருக்கான்னு கூட தெரியாது. அவன் யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான இன்ட்ரோ, அதாவது ஒரு கைஜு வந்து சிட்டிக்குள்ள வேற லெவல்ல அலப்பற பண்ணிட்டு இருக்குது. அதை பாஞ்சு சுட்டுட்டு இருக்காங்க. அப்ப இஹரு ஒரு சைடு சும்மா வேற லெவல்ல அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். ஆனா வேலைக்கு ஆகல. அப்போ இஹரு குனி அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு ஒருத்தன் ஜம்ப் பண்ணி கண்ணா பின்னான்னு அதை சுட்டு அப்படியே மல்லாக்க கவுத்தி போட்டு 4 போடுவான். அவ்வளவுதான், அங்கேயே வெட்டிச்சு செதறிரும். யார் இந்த அளவுக்கு மாஸ் காட்டினதுன்னு பார்த்தா நம்ம ரெனோ இச்சுக்காவா. வேற லெவல் மாஸ் இல்ல. கஃப்கா நம்பர் 8, அவங்க கூட இருந்த ரெனோ பாத்தீங்கன்னா நம்பர் 6. அவனை பத்தி டேட்டாஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்பதான் உள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம நல்ல வேகமாவே எல்லாத்தையும் கத்துக்கிறானாமா. அப்போ நம்பர் 6 சூட்டு போற அளவுக்கு வந்துட்டானா, அப்போ 4th டிவிஷன் கேப்டன் ஜுகோ அப்படியே நைஸா சரக்கூத்தி குடிக்க போவாரு. வைஸ் கேப்டன் புடுங்கி செப்பல்ஸ்ல அடிப்பேன், மீட்டிங் போயிட்டு இருக்கு உனக்கு சரக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லாம வாங்கி வச்சிருவா. ஆக மொத்தத்துல கேப்டன்ஸுங்க மாதிரி இல்ல, மூக்கு முடியெல்லாம் புடுங்கிட்டு இருக்காரு. சரி அதை விடுங்க. இந்த கைஜு நம்பர் 6 இருக்குதுல்ல, அதோட ஃபோர்ட்டிடியூட் பாத்தீங்கன்னா 9.6. அது வந்த டைம்ல அது சும்மா ஒன்னும் வரல, அது கூடவே ஹாஞ்சு கிளாஸ் கைஜூசியுமே எழுப்பி விட்டுருச்சு. கிங் ஆஃப் கைஜூன்னு என்ன சும்மாவா, வந்த உடனே வேற லெவல்ல டஃப் கொடுத்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் இந்த 4th டிவிஷனோட வைஸ் கேப்டன்லாம் ஸ்டூடெண்டா தான் இருந்தா. அந்த கைஜுவை பத்தி கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆனா. கேப்டன் ஹிகோரி தான், அதான் நம்ம கிக்கருவோட அம்மா. அவங்க டிவிஷன்ல இருந்த எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து கூட்டு போனாங்க. ஆனாலுமே பத்தல. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டிவிஷனும் அவங்க கூட வந்து சேர்ந்துச்சு. என்ன அந்த சண்டையில ஏகப்பட்டவர்த்தோட உயிர் போச்சு. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சண்டையில ஜெயிச்சிட்டாங்க. அந்த டைமுங்கும் போது அந்த ஊர்ல பனியும் பெஞ்சிட்டு இருந்ததுனால அப்படி ஒரு சம்பவம் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இப்ப அதே கைஜுவோட பவரை ஒரு டீனேஜர் பையனை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண வைக்க போறோம். நினைக்கும் போதே கஷ்டமா இருக்குதுன்னு பேசிக்கிட்டே நைஸா சரக்கு எடுத்து குடிக்க போவாரு. டபக்குன்னு புடுங்கி நோ மீன்ஸ் நோம்பா, உனக்கு நோன்னா என்னமா, எனக்கு கூட நான் குடிக்கிறேன்பா. அந்த டைம் ரெனோ அங்க வந்துருவான். சோ இப்ப அவரோட டீம்ல தான் இருக்கான் போல. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு தனியா உட்காந்து பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, அவனை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நம்பர்
6 வெப்பனை உனக்கு தான் கொடுக்க போறோங்கிற மாதிரி சொல்லுவாரா. அவனுக்கு நான் பயங்கரமான ஷாக்கு. இந்த மாதிரி வெப்பன்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கானான்னு கேட்டா ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, ஆனா கம்ப்ளீட்டா அதை பத்தி தெரியாது. அதனால நாசுக்கா சொல்லுவாரு, என்னன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஹியூமனால மட்டும்தான் இந்த மாதிரி கைஜூஸோட பவரை யூஸ் பண்ணி டை கைஜூஸை தோக்கடிக்க முடியும். ஆனா சில டைம் என்ன ஆகும், ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போடும்போது அவங்க பாடியில லோட் அதிகமாகி அதை யூஸ் பண்ண பாதி பேர் இது வரைக்கும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்தப்பவே செத்து போயிட்டானுங்க. இதை கேட்கும் போதே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவன் யூஸ் பண்ண போற அந்த நம்பர் 6 வெப்பன் ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்பவும் டேஞ்சரானது. இத பத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுதான், ஆனா சின்ன பையனா போயிட்டான்ல, அதனால எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவருக்கு என்ன தோணுதுன்னா, இது வேண்டான்னு சொல்றதா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால தான் பையன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பயங்கரமான யோசனையில இருக்கான். அப்படின்னு நினைச்சா அந்த கிறுக்கு என்னத்தை தெரியுமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம சீனியர் கஃப்கா கைஜு நம்பர் 8 ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல சேர்ந்து சண்டை போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அவருக்குன்னு ஒரு ஆசை கனவு லட்சியம்னு இருந்துச்சு, அது என்னாச்சு, அவரோட கனவுகளை காப்பாத்த யார் வருவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி சம்பந்தம் இல்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான் பைத்தியக்கார பையன். அப்படியே கட் பண்ணா அவனை நிக்க விட்டு அந்த பவரை அவனை யூஸ் பண்ண வைக்க போறாங்க. எல்லாருமே கொஞ்சம் பீதியில தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கேப்டன் பார்த்துட்டு கண்டிப்பா இதை நீ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீங்க ஆரம்பிங்கப்பா, பாய செம தில்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 6 வெப்பனை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சிங்க்ரனைசேஷனா நடக்கும், எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ஆனா போக போக அவனால முடியல. இத்தனைக்கும் அதோட பவரை அவன் கையில மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். அதுக்கே அவனோட மொத்த பவரையும் காலி பண்ணிரும் போல. ஆனாலும் நான் விடமாட்டேன்னு முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். அதை பார்த்த கேப்டன் முடிவு பண்ணிட்டாரு, இது கண்டிப்பா கவுந்துரும்னு. அதனால ஸ்ட்ரெச்சரை ரெடி பண்ண சொல்லிடுவாரு. நேராக பையன் சந்திரமுகியாவே மாறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த கைஜு அவனுக்குள்ள பாப்பான் பாருங்க, அப்படியே தூக்கி வாரி போடும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஒரு விஷயம் புரிய வருது, இப்படித்தான் நம்ம சீனியர் கஃப்கா ஒரு கைஜு கூட மாங்குன்னு அவருக்குள்ளேயே அவர் சண்டை போட்டுட்டு இருக்காருன்னு. அப்படியே கட் பண்ண இஹரு வந்து எழுப்புவான், டே ரெனோ ஏந்திரின்னு. என்ன ஸ்பாட்லயே மயக்க மாட்டானான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, மெடிக்கல் ரூம்ல இருக்கான் அப்படின்னு. அந்த கைஜு வெப்பனை என்னால யூஸ் பண்ண முடியலையா, கேப்டனும் அங்கதான் இருந்திருக்காரு. கரெக்டா சொன்ன தம்பி, நம்பர்டு கைஜூஸோட பவர்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அவ்வளவு சாதாரணம் இல்ல. இப்போ ரெனோ அதை ஜஸ்ட் யூஸ் மட்டும் தான் பண்ணி பார்த்தான். அதுக்கே இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமை. இதுல ஃபுல் பாடிக்கு அந்த பவரை ஏத்தனா டெஃபினட்டா பாடி தாங்காது, அல்பாய்ஸ்ல போயிடும். அதனால நான் சொல்றதை தெளிவா கேளு, அந்த பவர் உனக்கு வேண்டாம், அதை வேண்டாம்னு சொல்லிரு, அதான் உன் உசுருக்கு நல்லதும் பாரு. இஹரு பார்த்துட்டு நானும் அதான் சரிங்கிறேன்பா, ஆனா ரெனோ அதை பத்தி யோசிக்க கூட இல்ல, நான் அதை பண்றேன்னு தான் சொல்லுவான். கேப்டனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, என்ன சொன்னாலும் பையன் அசர மாட்டேங்கிறானேன்னு. இந்த மாதிரி நம்பர் 6 வெப்பன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் நின்னான்னா அந்த பவர் தாங்க முடியாம டெஃபினட்டா இவன் செத்து போயிடுவான். ஆனா அதை சொன்னாதான் இவன் கேட்க மாட்டேங்கிறானே. சரி ஓகே, அடுத்த 1 மந்த் வந்து ட்ரையல் பீரியட் உனக்கு தர்றேன், அதுக்கப்புறமா நீ மிஷனுக்கு போ. அந்த டைமுங்கும் போது நம்பர் 6ஓட வெப்பனை அவன் யூஸ் பண்ணணும். அதுல அவன் ஒழுங்கா சண்டை போட்டு அவன் தகுதியை ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவனால அதை யூஸ் பண்ண முடியும். உன்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாரு. அசராம நான் ரெடிம்பா. இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க கைஜு பவரை வச்சுட்டு என்னென்னலாம் அலப்பறை பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.